Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு 7 அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சில முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே நமக்கு குக்கிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பொருட்கள் பாழாகாமல் நம்ம சமையலை ஈஸியாக்கிற கிச்சன் டிப்ஸ் தான். வாங்க அது என்னென்னு பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 1, நாம் முதல்ல பார்க்க போகிறது பாவக்காய் குறிச்சி தான். இந்த மாதிரி பாவக்காவை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கட் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி இலசா இருக்க விதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெருசாக விதைகள் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அதை டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாவக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவக்காய்க்கு மேலே அந்த பிரிசஸ்மாக இருக்கும் இல்லையா, அந்த சதை பகுதியை கூட நம்ம கத்தியில் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அது இன்னும் நமக்கு கசப்பை கம்மி பண்ணும். இப்போ இதை நல்லா நம்ம சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், ஒரு பிளேட் போட்டு மூடி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கும். சால்ட்டோட அந்த பாவக்காவோட கசப்பு தன்மை நமக்கு வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், பிழிஞ்சால் எவ்வளோ தண்ணி வருது. இப்போ நாம் இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அலச போகிறோம், அதுக்காக தான். இப்போ எல்லா பாவக்கும் இதே போல் நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா அடியில் நமக்கு நிறையவே தண்ணி இருக்கும். அது வழியாக தான் நமக்கு கசப்பெல்லாம் போயிடும். அப்போ நமக்கு பாவக்காய் செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கசப்பு அந்தளவுக்கு இருக்காது. சின்ன பிள்ளைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அடியில் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ நல்லா பிழிஞ்செடுத்து ஒரு தண்ணியில் நாம் அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம அலசி ட்ரையாக எடுத்துக்கலாம் பாவக்காவை. எடுத்த பிறகு நாம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம பாவக்காய் செஞ்சுக்கலாம். இன்னும் பாவக்காய் எப்படி நம்ம கசப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ கூட லோட் பண்ணியிருக்கோம், பாகற்காய் பொரியல். அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். டிப் நம்பர் 2, இதில் நாம் கண்ணாடி பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்க நியூஸ் பேப்பர் தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சொல்யூஷனும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நியூஸ் பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மடித்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி, இல்லை பீரோ கண்ணாடி, இல்லை ஃபோனோ டிஸ்பிளே, எந்த பொருட்கள்லாம் கண்ணாடியால் ஆனதோ அந்த பொருட்களை இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது பளபளன்னு ஆகிடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்யூஷன்லாம் தேவையில்லை. எங்கேயாவது உங்களுக்கு ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பரை லைட்டாக நீங்கள் தண்ணியில் தொட்டு அந்த இடத்த தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்டெயினும் உங்களுக்கு சீக்கிரமாகவே போய்விடும். கண்ணாடி பளபளன்னு நமக்கு புதுசு போல் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா சொல்யூஷன், க்ளீனிங் சொல்யூஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 3, இதில் நான் வெண்டைக்காய் பொரியல் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே வெண்டைக்காய் நம்ம எப்படி செஞ்சாலும் வழவழப்பு தன்மை போக மாட்டேதே, ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நான் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி பொரியல் தாளிச்சிருக்கேன். இப்போ அந்த வழவழப்பு தன்மை அப்படியே இருக்குது. அதுக்காக நான் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஏன்னா எடுத்திருக்க வெண்டைக்காய் கம்மி குவான்டிட்டி, 1/2 kg. அதுக்கு வந்து 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம வெண்டைக்காயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜல்லிக்கரண்டி மேலே பிழிஞ்சிங்கன்னா சீட்ஸ் தனியாக வந்துடும், அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே நம்ம வெண்டைக்காவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அந்த நூலாக வர்றது பாருங்கள், அதிகமாக வருது. உடனே பயந்துக்க வேணாம். ஏன்னா இது பாருங்கள் எவ்வளோ நூல்ஸ் வருது. ஐயோ, நான் முதல்ல இருந்தோட இது மோசமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஃபியூ மினிட்ஸ்லேயே அது ட்ரை ஆகிடும். ஆட் பண்ண உடனே அப்படி தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது வெண்டைக்காய். அந்த வழவழப்பு தன்மை இல்லை. அதே சமயம் லெமன் நம்ம எந்த சமையலில் ஆட் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அது போல் தான் இதுலேயும் நான் வெண்டைக்காயில் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல, லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த புளிப்பு தன்மையோட வெண்டைக்காய் வறுத்து வரும்போது ரொம்ப சூப்பராக அந்த வெண்டைக்காய் பொரியல். ஸோ உங்களுக்கு கூடுதலான டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 4, இதை நாம் கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீரை நம்ம அலசி எடுக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து நமக்கு நேச்சுரல் கிருமி நாசினி. ஏன்னா நாம் ஒரு சில வாட்ஸ்அப் வீடியோஸில் பார்த்துருக்கோம், கீரைகளை வந்து நமக்கு விளையிற இடங்கள்லேயே அவங்க க்ளீன் பண்ணுறது ஒரு மாதிரி க்ளீன் இல்லாத வாட்டர்ஸ் தான் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் எல்லாரும் அப்படி செய்கிறதில்ல. ஆனால் நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும்போது நாம் இது போல் உப்பு போட்ட தண்ணியில் நம்ம அலசி எடுக்கும்போது நமக்கு கீரைகள் க்ளீனாக கிடைக்கும். அதே சமயம் கீரைகள் கிள்ளும் போது வெறும் அந்த இலைகள் மட்டும் நம்ம கிள்ளி எடுக்காமல் காம்புகளோடு சேர்த்து தான் நம்ம கீரைகளை கிள்ளி சமைக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த வழவழப்பு தன்மையும் கீரைகளில் இருக்காது. அதே சமயம் காம்புகளில் தான் நமக்கு சத்துகள் அதிகம். ஸோ கீரையை வந்து நம்ம காம்புகளோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். அதுதான் நமக்கு சத்துள்ள உணவாக இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் டிப் நம்பர் 5. இதில் நாம் மாவு எப்படி புளிக்காமல் வைக்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிட்டு கைப்படாமல் நம்ம கரைச்சி வைக்கணும். அதற்கு நாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஈவனாக நமக்கு மாவு மிக்ஸ் ஆகி வரும். அதாவது உளுந்தும் அரிசியும் கலந்து ஈவனாக வரும். மற்ற கரண்டிகள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈவனாக கலக்க முடியாது. பட் ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாவை ஈவனாக கலந்து எடுக்கலாம். கைப்படாமையும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அப்போ மாவு சீக்கிரம் உங்களுக்கு புளிக்காது. நீங்கள் உப்பு மிக்ஸ் பண்ணுறது வந்து கிரைண்டரில் கடைசியாக எந்த மாவு நீங்கள் ஆட்டி எடுக்கிறீங்களோ அப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் மாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக கலந்து வரும். ஸோ உப்பும் எல்லா இடத்துலையும் கலந்துரும். அடுத்ததாக நீங்கள் எத்தனை பாத்திரத்தில் மாவு ஸ்டோர் பண்ணமோ அத்தனை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் 3/4 பாகத்துக்கு தான் நீங்கள் மாவு ஆட் பண்ணணும். ஏன்னா சில டைம் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போதே புளிச்சு மாவெல்லாம் வெளியே வந்துடும். ஃப்ரிட்ஜிலலாம் ரொம்ப அழுக்காகிடும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த மாதிரி 3/4 பாகத்துக்கு நீங்கள் மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது புளிச்சு மேலே வந்தாலும் உங்களுக்கு மாவு வெளியே வராது. இது போல் பாருங்கள், எல்லாத்துலேயுமே 3/4 பாகம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ 3 பாத்திரத்தில் இந்த மாதிரி 3/4 பாகத்துக்கு நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது மேலே பிளேட் க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணோம். அப்போ தான் மாவு புளிச்சு வந்தால் அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதாவது பிளேட்டை நாம் எப்போ யூஸ்வலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செய்யாமல் திருப்பி நாம் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது மாவு புளிச்சு மேலே வரும்போது அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அப்போது மாவு வழியாது. ஸோ ஃப்ரிட்ஜும் நமக்கு ஸ்பாயில் ஆகாது. ஸோ இது போல் எல்லா பிளேட்ஸுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நான் 2 பாத்திரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரம் மட்டும் வெளியே வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மாவு எல்லாமே புளிச்சு போகாமல் நம்ம அடுத்த நாள் எந்த மாவு யூஸ் பண்ண போகிறோமோ அதை மாத்திரம் நம்ம இந்த மாதிரி சம்மராக இருந்தால் 2 ஹவர்ஸ் வெளியே வச்சா போதும். வின்டர் ரெய்னி சீசனாக 4-5 ஹவர்ஸ் நீங்கள் வெளியே வச்சு புளிக்க வச்சு அப்புறம் மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் மறுநாள் எந்த பாத்திரம் புளிக்க வச்சிங்களோ அதை எடுத்து நீங்கள் இட்லி ஊற்றும் போதோ இல்லை தோசை ஊற்றும் போதோ ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், மறுநாள் ஊற்றின இட்லி தான் இது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் கரெக்டான பதத்தில் மாவு புளிச்சிருக்கும். அடுத்த பாத்திரம் நம்ம மாவு புளிக்க வைக்கணும்னா நீங்கள் எடுக்க வேண்டிய டைமை பொறுத்து தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்திரம் மாவு காலியான பிறகு நெக்ஸ்ட்டு பாத்திரம் எடுக்கிறதுக்கு 1 வீக் ஆகிடுச்சுன்னா மாவு மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ்லேயே புளிச்சிருக்கும். அப்போ நீங்கள் டைரெக்டாக எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயே இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை தோசையும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சீக்கிரமாக 2-3 டேஸ்லேயே அடுத்த பாத்திரம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் அந்த மாவு பார்த்து வெளியே வச்சிங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் புளிச்சு தான் இருக்கும். அது உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லா மாவுமே ஒரே டைமில் புளிக்காமல் நமக்கு தேவையானப்போ கரெக்டான பதத்துக்கு மாவு புளிச்சு வரும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 6. அடுத்தது நாம் பூண்டு எப்படி க்ரஷ் பண்ணி காயில் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இடிக்கல்ல இடிக்காமல் இது போல் ஒரு கத்தியில் சாப்பிங் போர்டு மேலே பூண்டை வச்சு நல்லா நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு அது நல்லா நசுங்கிடும். இப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது பூண்டில் இருக்க நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த சாரும் வீணாகாது. ஏன்னா அந்த பூண்டில் இருக்க சாறு நம்ம இடிக்கல்ல வச்சு இடிக்கும்போது வீணாகிடும். அப்போது பூண்டு நமக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இது போல் நீங்கள் கத்திலேயே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்படி நீங்கள் காயில் ஆட் பண்ணும்போது நமக்கு பூண்டில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். அந்த சாரும் வீணாகாது. அதே சமயம் நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம காய்கள் கட் பண்ணும்போதே அந்த சாப்பிங் போர்டு மேலே இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி காய்களில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பூண்டில் இருக்க அப்படியே 100% ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த பூண்டோட ஃப்ளேவரும் நமக்கு காய்களில் நல்லா இறங்கி வரும். நல்லா வெந்துடும். ஸோ இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டிப் நம்பர் 7. இதில் நாம் தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம்.
சில வேளையில் நமக்கு 2-3 தேங்காய் அவைலபிளாக இருக்கும். ஒன்று மட்டும் உடைப்போம், இன்னொன்று அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்ப அது உடைக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் அழுகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா, இது போல் இந்த குடுமி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இந்த குடுமியோட தேங்காவை அப்படியே ஸ்டோர் பண்ணோம். குடுமி பகுதி வந்து மேலே வரா மாதிரி இந்த பாருங்கள், இந்த கார்னர் இந்த டிப் வந்து கீழே வரா மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம். இது போல் தேங்காவை நீங்கள் நிற்க வைக்கணும். இது போல் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா எத்தனை நாட்கள்னாலும் தேங்காய் வந்து கெட்டு போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பல நாட்கள் கழித்து அந்த ஃபுல் தேங்காவை எடுத்து உடைக்கும் போதும் உள்ளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் எப்படி நான் நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள், இது போல் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா கிச்சன் டிப்ஸுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வேலையும் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.